Hello, viewers. Good afternoon to everyone. In the previous class, we discussed the topic pronouns and also we discussed how to construct sentences by using the present form of verbs and the past form of verbs. Isn't it? Have you gone through those aspects? I hope you would have gone through. Next, in the next class, we are going to discuss how to construct sentences by using the future tense for using the concerned verbs. இங்கே பாருங்களேன், இந்த டேபிளை பாருங்களேன். எகெயின் நான் நேற்று நீங்கள் பார்த்தது ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. அப்போ இதுக்கு ஃப்யூச்சர் டென்ஸுங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சரில் தமிழ் என்ன சொல்லுவோம்? எதிர்கால வாக்கியங்கள், எதிர்கால விஷயங்களை சொல்லக்கூடிய வாக்கியங்கள்னு சொல்கிறோம். அப்போ அதுக்குரிய ஆப்ட் வேர்ப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லு தான். எல்லாத்துக்குமே வில் தான். ஐ வில், வி வில், யூ வில், ஹீ வில், ஷீ வில், இட் வில், தே வில். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த எங்கே ஆம் வரணும், எங்கே ஈஸ் வரணும், எங்கே ஆர் வரணுங்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. யூ நீட் நாட் கன்ஃபியூஸ். ரைட் ஃப்ரம் ஐ டில் தே வி கேன் யூஸ் வில். அடுத்த ஒரு வேர்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், வுட். இந்த ஐ வுட்டுன்னு சொல்லலாம், வி வுட்டுன்னு சொல்லலாம், யூ வுட்டுன்னு சொல்லலாம், ஹீ வுட்டுன்னு சொல்லலாம், ஷீ வுட், இட் வுட், தே வுட். இது ரெண்டுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். போத் ஆர் மோஸ்ட்லி சேம். பட் ஒரு சின்ன இது என்னென்னா, வுட்டுக்கு வந்து ஒரு பொலைட்னஸ் இருக்குது, ஒரு ஒரு என்ன ஒரு பணிவு, ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கும். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுற அந்த மீனிங் கன்வே பண்ணும்போது அதில் ஒரு பொலைட்னஸ் இருக்கும், சாஃப்ட்னஸ் இருக்கும். அப்போ இதெல்லாம் சிங்குலர் ப்ளூரல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்த டேபிள் வந்து நீங்களே யூ ஹவ் கான் த்ரூ தீஸ் திங்ஸ் இல்லையா? நெக்ஸ்ட் சி த சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களா, ஃபஸ்ட் பர்சனில் ஐ வில் கோ டு டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க நான் வந்து டெல்லிக்கு போக போகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த விஷயம் செய்ய போக போகிறீங்களோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வி ஹாவ் டு யூஸ் ஃப்யூச்சர் டென்சஸ். ஸோ ஐ வில் கோ டு டெல்லி நெக்ஸ்ட் டேன்னு சொல்லலாம், ஆர் டே ஆஃப்டர் டுமாரோன்னு சொல்லலாம். ஸோ நான் டெல்லி போகிறேங்க, மறுநாள் போகிறேன், இல்லை நாளைக்கு போகிறேன். ஸோ த சென்டென்ஸ் இஸ் திஸ். அடுத்து பாருங்கள், ஐ வுட் ஹெல்ப் ஹர். நான் அந்த பொண்ணுக்கு உதவ போகிறேங்க. ஸோ லிட்டில் பிட் ஒரு கர்டசி ஆர் ஒரு சாஃப்ட்னஸ் ஆர் பொலைட்னஸ் இஸ் மிக்ஸ்டு இன் திஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வீக்கு ஹவு டு யூஸ் த சென்டென்சஸ். வி வில் சென்ட் தெம். நாங்கள் அவங்கள அனுப்ப போகிறோம். தெம்னு அவர்களை, அவர்களை நாங்கள் அனுப்பி வைக்க போகிறோம். இனிமேல் தான் அந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூ ஹாவ் டு யூஸ் த சென்டென்சஸ். வி வுட் ரைட். வி வுட் ரைட், நாங்கள் கடிதங்கள், சம் லெட்டர்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நீங்கள். வி வுட் ரைட் சம் லெட்டர்ஸ், நாங்கள் சில கடிதங்களை எழுத போகின்றோம். தென் யூ பாருங்களேன், யூ வில் டீச், நீங்கள் பாடம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மீனிங்கில் யூ வில் டீச் அப்படின்னு சொல்லலாம். அதான் ஹவு டு யூஸ் வில் அண்ட் வுட், அதான் என்னுடைய இம்பார்ட்டன்ஸ். தென் யூ வுட் டீச், நீங்கள் லெசன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கர்டசியோடு சொல்கிறது. அடுத்து இந்த வுட்டனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த வில்லு வுட் எல்லாமே தே ஆர் யூஸ்ட் இன் மாடல் ஆக்சிலரிஸ்னு ஒரு டாபிக் வரும் கிராமர் படிக்கும்போது. அதில் வந்து மாடல் ஆக்சிலரிஸ் அதுலையுமே தீஸ் ஆர் டூயிங் வெரி குட் ஃபங்க்ஷன். தீஸ் டூ வேர்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் தட் டாபிக். அது பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீ வில் ஃப்ளை த பிளேன். அவர் பிளேனை வந்து பறக்க வைக்க போகிறாரு. பைலட் வந்து பிளேனை ஓட்ட போகிறாரு, இல்லை பறக்க வைக்க போகிறாருங்கிற மீனிங். ஹீ வுட் குக், அவர் வந்து சமைக்க போகிறாருங்க, சமைப்பாருங்க. ஷீ வில் சிங் அ சாங். வாட் வில் ஷீ டூ அப்படின்னு ஒரு கேள்வி போட்டிங்கன்னா ஷீ வில் சிங் அ சாங். அந்த பொண்ணு ஒரு பாடல் பாட போகுது அப்படிங்கிற அர்த்தம். ஷீ வுட் கட் சம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாட் வில் ஷீ டூ, ஷீ வில் கட், ஷீ வுட் கட் சம் வெஜிடபிள்ஸ். சில காய்கறிகளை அந்த பொண்ணு வெட்ட போகுது அப்படிங்கிற அர்த்தம். தென் இட் வில் க்ரை வித்தவுட் ஃபுட். வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். வாட் வில் ஹேப்பன் டு திஸ் டாக் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டோம்னா திஸ் இஸ் த ஆன்சர். இட் வில் க்ரை வித்தவுட் ஃபுட். இந்த ஃபுட் இந்த டாகுக்கு கொடுக்கலன்னா அது வந்து அழ ஆரம்பிச்சிருங்க. ஸோ இட் வில் க்ரை, அழுங்க, அழப்போகுதுங்க அப்படிங்கிற அர்த்தம். தென் இட் வுட் ரன் அவே. இட் வுட் ரன் அவே. ஆல் ஆஃப் அ சடன் இட் வுட், அது ஓடியே போயிருங்க, ஓட போகுது.
ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறோங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தீஸ் சென்டென்சஸ் கேன் பி ஃபார்ம்டு அண்ட் யூஸ்டு. தென் தேக்கு பாருங்களா ப்ளூரல் ஃபார்ம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், அவர்கள் ஹியூமன் பீயிங் அவர்கள் அப்படின்னாலுமே தே தான். அனிமல்ஸ், பிளான்ட்ஸு, மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இருந்தாலுமே ப்ளூரல் மோர் தேன் ஒன் அப்படி இருந்தால் அதுக்கும் தே தான். இங்கே பாருங்கள், தே வில் சேஸ் தம். சேஸ்னா விரட்டுறது இல்லையா? ஸோ தே வில் சேஸ் தம்னா என்ன சொல்லுவோம்? அவர்கள் அவர்களை அனுப்பி விரட்டி விட போகின்றார்கள். சம் பர்சன்ஸ் ஆர் தேர், தே ஆர் கோயிங் டு பி சேஸ்டு, விரட்டப்பட இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங்கில் இதை நம்ம சொல்கிறோம். தே வுட் ஸ்லீப், அவங்க தூங்க போகிறாங்கங்க, அவங்க தூங்க போகின்றார்கள்ங்கிற அர்த்தத்தில் தான் தே வுட் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறோம். I hope you might have understood these things. Again, you please go through these aspects. Then it can be registered easily in your mind. அது தவிர, dear viewers, I want to quote one proverb in each and every class. I want to quote one proverb. This is the proverb: the unspoken words will never harm others. பேசாத வார்த்தைகள் ஒருத்தரை புண்படுத்தாது. ஸோ திஸ் இஸ் த ப்ராவர். நம்ம வார்த்தை எப்படி பேசுகிறோமோ, இட் ஹேஸ் டு பி பொலைட். அவர் வேர்ட்ஸ் ஷுட் நாட் ஹர்ட் அதர்ஸ். நம்ம யாரையும் காயப்படுத்தாமல் நம்ம வார்த்தைகள் அமையணுங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். ஸோ ஜஸ்ட் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.